இந்த வீடியோ யாருக்காக? நம்ம சீனியர்ஸ்க்காக தான். வயசாக நம்ம ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் பிசிக்கல் லெவல்ல. இல்லைன்னா எல்லா வியாதியும் வலியும் உள்ள வந்துருங்க. அதெல்லாம் நம்ம விடக்கூடாது. அதுக்கு கேட் போட்டு மூடுறதுக்கு ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். ஸோ யங்ஸ்டர்ஸ் பார்க்குறீங்க, அப்புறம் மிடில் ஏஜ் பர்சன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ரொம்ப கேர் பண்ணுற, அன்பாக பார்த்துக்கிற உங்கள் பெரியவங்க தாத்தா பாட்டியை பார்த்துக்கோங்க. இந்த ப்ராக்டிஸை நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்து பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கேரிங்காக சொன்னாலும் சரி, ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். சூக்ஷ்ம வியாயாம், நம்ம படுத்துக்கிட்டே இந்த சூக்ஷ்ம வியாயாம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஜாயிண்ட் கால்ல இருந்து தலை வரைக்கும் நல்ல ஒரு லூசனிங்ஸ் கொடுக்க போகிறோம். பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உடனே ப்ராக்டிஸ் தாங்க. படுத்துருங்க. பெட்ல படுத்தாலும் சரி, கீழே உட்கார முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். நான் கீழே பண்ண போறேன். நீங்க பெட் மேல நீங்க எங்க படுத்திருக்கீங்களோ அந்த நிலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. படுத்த நிலையில மெதுவா, ஸோ பெட்லயோ கட்டிலையோ சவாச நிலையில படுத்துக்கோங்க. உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், ஒரு பிடி கிடைக்கும். நீங்க பெட்டை பிடிச்சாலும் சரி, இல்ல நல்லா கையை அழுத்தி வச்சாலும் சரி. இப்ப மூச்சு எடுத்துட்டே மெதுவா கால்களை மடக்கி 2 காலும் 90 டிகிரி முடிஞ்ச வரைக்கும் தூக்க பாருங்க. ஸோ கால்களை தூக்கி வச்சிட்டீங்களா? நீங்க ஒரு வேளை இங்க இந்த லெவல்ல தூக்கிட்டு இருப்பீங்களா இருக்கும், பரவாயில்ல. நல்லா தூக்கி வைக்கும் போது முதுகு சமநிலைப்படும். இப்போ மூச்சு எடுத்துட்டே கால் விரல்கள் இருக்கிற நம்ம ஜாயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் மடக்கிறோம், ஸ்ட்ரெச் பண்றோம். மெதுவா பண்ணலாம், மூச்சோட சேர்ந்து செய்யுங்க. 1 2 3 4 5 6, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருங்க. 7 8 9 10. கால்கள்ல இருக்கிற தேவையில்லாத ரத்தங்கள் இதெல்லாம் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு கால் தூக்கி வைக்கிற பொசிஷன் நல்லா இருக்கும். இப்ப அப்படியே நம்ம கணுக்கால நல்லா நீட்டி மடக்குவோம். மூச்சு எடுத்துட்டே மேல நோக்கி நீட்டுறீங்க. மூச்சை விட்டுட்டே கீழே, விரல்கள் கீழே பார்த்த மாதிரி மடக்குறீங்க. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. இப்ப கால் ரொம்ப நேரம் தூக்கிட்டு இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா கால்களை மடக்கி இப்படி ஓய்வு பெற செய்யுங்க. மூச்சை நல்லா எடுத்து விடுங்க. வயிறை பயன்படுத்தி மூச்சு எடுத்து விட பயிற்சி பண்ணுங்க. வயிறை பயன்படுத்தி எடுக்கும் போதுதான் நம்ம லங்ஸ் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். தசைகளுக்கும் ஜாயின்ட்ஸ் எலும்புகளுக்கும் நல்ல ஒரு ரத்த ஓட்டம் போயிட்டே இருக்கும். மறுபடியும் கால்களை உயர்த்திக்கலாம். இப்ப கால்களை உயர்த்துறீங்க, முட்டி அளவுக்கு மட்டும் மடக்குறீங்க. 90 டிகிரி. ரொம்ப மடக்க வேண்டாம். முட்டியில ஏதாவது நம்மளுக்கு ஆஸ்டியோபோரோஸ், ஆர்த்தரைட்டிஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப மடக்கும் போது வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால 90 டிகிரிக்கு மட்டும் மடக்குங்க. ஸோ இந்த மூமெண்ட் கொடுக்கறதுனால ஜாயின்ஸ்ல இருக்கிற லூப்ரிகேஷன்ஸ், இப்போ வெயிட் இல்லை, நம்ம உடம்போட எடை முட்டி தாங்குற மாதிரி இல்லை, அதனால கால்களை மேலே தூக்கி வைக்கும் போது வெயிட் இல்லாம ஈஸியா இடுப்போடைய நம்ம வலுவோட நம்ம முட்டிக்கு எக்ஸசைஸ் கொடுக்க முடியும். இது ஒரு 10 டைம் பண்ணலாம். 1 90 டிகிரி மட்டும் நீட்டிட்டு மறுபடியும் கால்களை மேலே நோக்கியே கொண்டு வாங்க. 2 மெதுவா பண்ணலாம். மூச்சை ஒருங்கிணைக்க பாருங்க. 3 4 கைகளை தரையிலே வச்சு நல்லா ஒரு அழுத்தம் கொடுங்க. 5 6 7 8 9 10. இப்போ கால் விரல்களுக்கு, கணுக்கால், முட்டிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்தாச்சு. மறுபடியும் மடக்கி மெதுவா கால் பாதங்களை தரையில வச்சுட்டு இப்படி முட்டியை விரிச்சுக்கோங்க. இது பட்டர்ஃப்ளை. இந்த பொசிஷன்ல கைகளை தொட மேல வச்சு இடுப்புக்கு நல்ல ஒரு ஈஸினஸ் கொடுங்க. விரிச்சு வைக்கும் போது இடுப்பு நல்லா ஃப்ரீயா விரியும். இடுப்பு பகுதியில் இருக்கிற தசைகளுக்கு ஒரு ஈஸினஸ், காம்னஸ். மூச்சு எடுத்து விடலாம். நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. ஸோ இப்போ மெதுவா மூச்சு எடுத்துட்டே கால் முட்டி அப்படி சேர்த்துறோம். மூச்சை விடும்போது பிரிக்கிறோம். இதனால நம்ம பெல்விக் மசில்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுது. எது பெல்விக் மசில்ஸ்? கீழே பகுதி இருக்கிற மசில்ஸ், மூலாதார ஏரியால நம்ம ஒரு ஸ்ட்ரென்தனிங் கொடுக்குறோம். மூச்சு எடுக்கிறீங்க. இப்போ மூலாதார மசில்ஸ் இருக்கிறீங்களா, டைட் பண்ணுங்க. வயசாகும் போது நம்மளுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னா, இந்த யூரின் பிளாடர் லீக்கேஜ், மோஷன்ஸோ
நம்மளோட யூரினேஷன்ஸோ கண்ட்ரோல் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி மூமெண்ட் கொடுத்து கண்ட்ரோல் எடுக்கணும். ஸோ நார்மலா இருக்கும்போது கண்ட்ரோல் எடுத்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஈஸியா அந்த மசில்ஸ் கண்ட்ரோல் வரும். அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் ஆன் ஆயிடும். மூச்சு எடுக்கிறீங்க, கால் முட்டியை சேர்த்து வைக்கிறீங்க, நல்லா அழுத்தம் கொடுங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற மசில், அதாவது உங்க பெல்விக் மசில், கீழே இருக்கிற மசிலை டைட் பண்ணுங்க. மூச்சை விடும்போது விரிக்கிறீங்க. மூச்சை எடுக்கிறீங்க, சேர்த்துங்க. மூச்சை விடும்போது விரிங்க. மூச்சை எடுக்கிறீங்க, சேர்த்தி மசிலை நல்லா இருக்குங்க. மூச்சை விடும்போது ரிலாக்ஸ். 10 தடவை பண்ணுவோமா? 1 2 3. இது இடுப்பு எலும்புக்கு, இடுப்புல சுத்தி இருக்கிற தசைகளுக்கும் பயிற்சி தான். 4 5. பொறுமையாவே பண்ணலாம். நம்ம ஏஜுக்கு ஏத்த மாதிரி பயிற்சிகளை மாத்திக்கணும். 6 7 8 9. வெல் டன். 10. மறுபடியும் கால்களை நல்லா கொஞ்சம் க்ளோஸா கொண்டு வாங்க. மூச்சு எடுத்து விடுங்க. 3 தடவை ரிலாக்ஸ்டு பிரீதிங். மூச்சு உள்ள எடுக்கிறீங்க, வயிறு நல்லா விரியணும். மூச்சு விடும்போது வயிறு சுருங்கணும். இப்போ ஒரு கால் மட்டும் மடக்கி 90 டிகிரி, முட்டி 90 டிகிரி மடக்குனா போதும். தொடைய பிடிச்சி நெஞ்சு கிட்ட கொண்டு வாங்க. இந்த மாதிரி நெஞ்சு கிட்ட கொண்டு வந்து அப்புறம் கால்களை மறுபடியும் அதே பொசிஷன்ல வைக்கிறீங்க. இப்போ மூச்சோடைய சிஸ்டம் சொல்லிடுறேன். ஸோ மூச்சை விடுறீங்க, காலை மடக்குறீங்க. மூச்சு எடுக்கும் போது கால்களை மறுபடியும் நார்மல் பொசிஷன் தரையில கொண்டு வந்து வைக்கிறது. மாத்தி மாத்தி பண்ணலாம். சரிங்களா? வலது இடது மாத்தி பண்ண போறோம். இப்போ வலதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1. மூச்சை வெளியே விட்டுட்டு அழுத்தணும். வயிறு சுருங்குது இல்லையா, அதனால வெளியே விடுங்க. 2. ஸோ இப்போ மாதிரி மூச்சு எடுத்தேன். 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 தடவை. இன்னும் நல்ல எனர்ஜி இருக்கு, உங்களுக்கு டைம் இருக்குன்னா 3 செட்டாக கூட பண்ணிக்கலாம். வெரி குட். நான் ஒரு செட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு 2 செட்டு பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. கைகளை நல்லா வச்சுக்கிறீங்க. இப்போ 2 காலையும் தூக்க முயற்சி பண்ணுவோம். நம்ம முதுகும் இடுப்புக்கான வலு கிடைக்கணும் இல்லையா? நல்லா இப்படி தூக்கி பாருங்க. வயிற்று இப்படி அழுத்தி மறுபடியும் கொண்டு வந்து நேராக வச்சுக்கலாம். இது உங்கள் கோர் மசில்ஸையும் ஆக்டிவாக வச்சுக்கும். வயிறு தொலைன்னு தொங்காமல் சுருங்காமல் மறுபடியும் நம்ம வயிறோட மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, இடுப்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதுக்கு இந்த சின்ன மூமெண்ட் தான். இதை ட்ரை பண்ணுவோம். மூச்சு எடுக்கிறீங்க, வயிறை நல்லா சுருக்கும் போது மூச்சை வெளியேற்றுறீங்க. ஸோ மூச்சை எடுத்துட்டு மேலே வந்து மூச்சை வெளியேற்றுங்க. அப்போதான் வயிற்றை சுருக்க முடியும். மறுபடியும் கீழே வந்தோடனே மூச்சு எடுங்க. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்கன்னா மூச்சை வெளியே விட்டுட்டு தான் நல்லா சுருக்கணும். இல்லை பொறுமையாக தான் என்னால் கால் எடுத்து வைக்க முடியுது, ரொம்ப வயசாயிடுச்சுலம்மா அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அந்த மூச்சு மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சிங்க்ரனைஸ் பொறுமையாக எடுங்க. நல்லா வயிறு அமுத்தும் போது என்ன பண்ணும்? மூச்சை வெளியேற்றணும். அப்புறம் ரிலாக்ஸ். ஸோ முதுகு இப்போ பாருங்க, ஒவ்வொரு ஜாயிண்டாக பண்ணுறோம். ஆஸ்டியோஃபோரஸ் ஆர்த்தரைட்டிஸ்ங்கிறது ஏஜிங்னால வரக்கூடிய பிரச்சனை. எலும்பு தேய்மானம். மூமெண்ட் கொடுக்கும்போது எலும்புக்கு நல்ல ஒரு சர்க்குலேஷன்ஸ் உருவாகுது. தேய்மானம் ஆகிறத நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். வந்த பிறகு பண்ணுறதை விட பண்ணலாங்க. வந்த பிறகு பண்ணிங்கன்னா அதிகமாகாம, பிரச்சனை ஜாஸ்தி ஆகாம நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதை விட ரொம்ப ஸ்மார்ட்டான பீப்புள் என்ன பண்ணுவாங்க? வருமுன் காப்போம், ப்ரிவென்ஷன். ஸோ டூ இட். 10 ரவுண்ட் பண்ணலாம். 1 2. கைகள் பயன்படுத்தாம பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங் கைகள் பயன்படுத்தாம பண்ணா. 3 4 5. இடுப்பையும் தூக்கணும் கொஞ்சம். பின்முதுகு கீழே லோவர் பேக் இருக்கீங்களா, அது நல்லா தூக்குங்க. 6. மெதுவா பண்ணுங்க. மூச்சோட சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு கெண்டை பிடிக்கிறது, கிராம்ப் ஆகிறது, மசில்ஸ் வலிக்கிறது தவிர்க்கலாம். பொறுமையா பண்ண போதும். 7 8 9
10. அப்படியே இடுப்பை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. இப்படி கால் மடக்கியே இருக்கட்டும். நல்லா மூச்சு எடுத்து விட்டு இப்போ வலது இடதுமா இப்படி சைடில் ஒரு ட்விஸ்டிங் கொடுக்கலாம். ஸோ இடுப்பை முன்னாடி பின்னாடி கொண்டு வந்துட்டோம். இடுப்பை திருப்பணும் இல்லையா, ட்விஸ்டிங் பொசிஷன்ஸ். கையை பக்கவாட்டில் வச்சுட்டு இப்படி திருப்புங்க. 1 2 3. தலை ஆப்போசிட் சைட். 4. இது முதுகு தண்டுவடத்துக்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட். 5 6 7. கால் சேர்த்து வச்சே பண்ணுங்க. அப்பதான் பெல்விக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். மூல பந்தா பயன்படுத்திக்கோங்க. மசிலை நல்லா இருக்க பண்றது தான் மூல பந்தா. 2 உங்களுடைய ஆனல் மசிலையும் ஸ்பின்ஸ்டர் மசில் முன்னாடி இருக்கிற மசில்ஸையும் நல்லா இறுக்கம் பண்ணணும். 9 10 கவுண்ட். நான் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தா நீங்க மிஸ் பண்ணாதீங்க. 10 கவுண்ட் முடிஞ்சிருங்க. ரிலாக்ஸ். இப்போ கால்களை நீட்டி வச்சு பாருங்க. முதுகு ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். காலையிலே பண்ணிருங்க. அப்பதான் இறுக்கம் இல்லாம இருக்கும். இப்போ கைகளை பக்கவாட்டில் வச்சிருக்கோம் இல்லையா, கைகள் உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. தலையும் மேல பார்த்துருக்கணும். கழுத்து முதுகு எலும்புக்கு நேரா வச்சுட்டு மூச்சு எடுத்துட்டே கைகளை சேர்த்துறோம். மூச்சை வெளியே விட்டுட்டு பிரிக்கிறோம். மூச்சை எடுக்கிறோம், சேர்த்துறோம். மூச்சை வெளியே விட்டுட்டு பிரிக்கிறோம். இது கைகளுக்கான பயிற்சி. கைகள் நல்லா சர்க்குலேஷன்ஸ் உருவாகும். மூச்சோட செய்யும் போது நம்மளுடைய லங் மூச்சு திணறல் ஏற்படாம தவிர்க்கிறக்கும். ஹார்ட் இஷ்யூஸ், மூச்சு தாங்க ரொம்ப முக்கியம். அது சீரா பண்ணும்போது பிளாக்கிங்ஸ் வந்து நம்ம டென்ஷன் கிரியேட் பண்ண வேண்டாம். ரத்த நாளங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த நரம்புலையும் ஆர்டரிஸ் வெயின்ஸ்ன்னு சொல்ல இடத்துலையும் சுருக்கம் இல்லாம டென்ஷன் இல்லாம நம்ம ஈஸியா பிரீத் பண்ண முடியும். நல்லா மூச்சு எடுக்கிறீங்க, கைகளை பிரிக்கிறீங்க, மூச்சு விடுறீங்க, கைகளை சேர்த்துறோம். ஏன்னா இங்க நெஞ்சு வந்து கான்ட்ராக்ட், அது சுருங்குது. அதனால மூச்சை விடும்போது தான் சேர்த்தணும், மூச்சு எடுக்கும் போது பிரிக்கணும். இந்த மாதிரி பிரீதிங் பேட்டர்ன் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு தசைகளுக்கும் நெஞ்சுக்கும் ஹிருதயத்துக்கும் நல்ல ஒரு ஈஸினஸ் கிடைக்கும். அப்போ மூச்சை ஆழமா எடுத்து விட முடியும். மூச்சு எடுங்க, மூச்சு விடுங்க. 10 ரவுண்ட் பண்ணீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. 1 2 3 4. இப்போ மூச்சு உள்ள எடுத்துட்டே கைக பிரிக்கிறோம். 5 சேர்த்துறீங்க. 6 மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. 7 8 9 10. அப்படியே கைகளை மெதுவா மடக்கியே சைட்ல வச்சுக்கோங்க. இப்போ இதுலயே உங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு, கை மசில்ஸ் எல்லாம் டயர்ட் ஆயிடுச்சா, ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ மேலே கைகள் மேலே தூக்கி நல்லா நீட்டணும். மறுபடியும் கைகளை கொண்டு வந்து கீழே வைக்கணும். தோள்பட்டைக்கான பயிற்சி தான் இது. மூச்சை எடுத்துட்டே கைகளை மேலே கொண்டு போறீங்க, மூச்சை வெளியே விட்டுட்டே கைகளை பக்கவாட்டுக்கு கொண்டு வரீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கைகள் தோள்களுக்கு கூண் உழுகிற மாதிரியான பொசிஷன்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சரி செய்ய முடியும். இந்த பயிற்சிகள் நமக்கு நல்ல ஒரு முதுகெலும்புக்கு ஒரு வலு கொடுக்க ஆரம்பிக்குது. இது ஒரு 10 தடவை பண்ணுங்க. 1 2 மூச்சு எடுக்கிறீங்க, மேல மூச்சு விடுறீங்க, கைகள் பக்கவாட்டில். 3 4 5 6 7 8 பொறுமை 9 10. தெரியுது உங்க மனசு வந்து ரொம்ப ஃபாஸ்டா வேலை பார்க்குது. அதே மாதிரி கை கால்களும் வேலை பார்க்கணும்னு நினைக்க பொறுமையா வேணும். இப்ப கைகளை பக்கவாட்டுல வச்சுக்கோங்க. மூச்சு எடுத்துட்டே தலையை மட்டும் உயர்த்தி உங்க பெருவிரலை பார்க்கணும். நம்ம வயிறு மட்டும் நல்லா சுருங்க ஆரம்பிக்கும், கழுத்தும் நல்லா நிமிரும். தலைய கீழே விடுங்க. ஸோ கடைசியா தலைக்கான பயிற்சி, தலை கழுத்துக்கான ஒரு ஸ்ட்ரென்தனிங் பார்ட் தான் இது. தோள்பட்டை கீழே தான் இருக்கணும். தலையை மட்டும் உயர்த்தி பெருவிரலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வைங்க. 10 ரவுண்ட் பண்ணாமா? மூச்சை வெளியேற்றிட்டு தலையை தூக்குங்க. மூச்சை உள்ள எடுத்துட்டே போய் தலையை ஈஸி பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க.
மூச்சை வெளியே, தலை தூக்குங்க. 1 டவுன், 2 தலை கீழே, 3 மூச்சு வெளியே எடுத்துட்டு அப்புறம் தலை, 4 5 ரிலாக்ஸ். கழுத்து ஸ்ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கும். 5 ரவுண்ட்லேயே உங்களுக்கு வந்து கழுத்தோட முன்பகுதி ஸ்ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கும். ஈஸி பண்ணிட்டு நல்லா தலையை தூக்கி பின்னாடி பாருங்க. கழுத்தை நீட்டுங்க. முன்னாடி இருக்கிற இந்த கழுத்து பகுதியை நல்லா நீட்டி பாருங்க. பின்னாடி பாருங்க. நல்லா நெம்புங்க. கழுத்தை முன்னாடி நெம்புங்க. ரிலாக்ஸ். இந்த மாதிரி டெய்லியும் காலையில பெட்ல இருந்து படுக்கையில இருந்து எந்திரிக்கிறீங்க இல்லையா, அப்போ கால்ல இருந்து தலை வரைக்கும் சின்ன ஒரு மூவ்மெண்ட் ரொட்டேஷன்ஸ் கொடுத்த பிறகு எந்திரிச்சு உட்காருங்க. ஒரு கழிச்சு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் காலை தொங்க போட்டு பொறுமையா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிங்க. அப்போ உடனே தள்ளாடுற மாதிரி, தள்ளி விடுற மாதிரியான ஃபீலிங் குறைய ஆரம்பிக்கும். மனசு எவ்வளவு ஆக்டிவா இருக்கு. வயசானவங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் மிகுந்த ஒரு முதிர்ச்சி நிலை இருக்கிறதுனால மனம் வந்து நிறைய ஆக்டிவ்னஸ் குடிக்கும். பழைய விஷயங்கள் எல்லாமே மனசுல அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு கொஞ்சம் காம்னஸ் கொடுங்க. மெடிடேஷன், மந்திர ஜபம் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம மனசை ஒருநிலைப்படுத்த ட்ரைன் பண்ணும். இதுதான் நல்ல ஒரு தருணம். ஸ்பிரிச்சுவலா நம்ம எவால்வ் ஆகிறதுக்கு, முழுமையான ஆற்றலை நம்ம உடம்புல தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த டைம், அதுவும் வயசாக டைம், ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஸ்டேஜ். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஃபிசிக்கலாக நம்ம ஃபிட்டாக இருக்கணும் இல்லையா. இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணிட்டு காலையில் பெட்டு விட்டு எந்திரிச்சு மற்ற வேலைகள்லாம் ஈஸியாக செய்யுங்க. மனம் என்னென்னமோ சொல்லுது, உடம்பு அது கேட்க மாட்டேங்குது. அந்த நிலை நமக்கு வரக்கூடாது. பயிற்சி பண்ணிட்டே இருங்க.